தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாடு அரசு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உட்பட 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு 40,000 ரூபாய், மேக்ஸிமம் சேலரி சொல்லியிருக்காங்க. மினிமம் பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லை. டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள், பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிள் பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே டேட் போட்டுருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டு பி ஃபில்டு பை ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண வேணாம். கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் டு பி ஃபில்டு பை கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுங்கிறது நீங்கள் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு, அதாவது உங்களுடைய ஃபுல் நேம் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிடா அன்மேரிடான்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். உங்களோட நேஷனாலிட்டி, அடுத்து உங்களோட கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ், உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் பின்கோடோட கொடுங்க. அதேமாதிரி பர்மனெண்ட் அட்ரஸும் ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோனும், கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட மெயில் ஐடி, அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்ளைட் ஃபார் அப்படின்னு சொல்லி என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லி 2 விதமான பதவிகள் இருக்குது. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை டிக் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. 10th 12th டிகிரி, அடுத்து என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். டிகிரியா, டிப்ளமோவா, எந்த போர்டு, எந்த யூனிவர்சிட்டி, ரெகுலரில் படிச்சிங்களா, பார்ட் டைமில் படிச்சிங்களா, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, என்ன டிவிஷன், எந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு, இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ், எந்த டெஸ்டினேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த டைம் பீரியட்லேருந்து எந்த டைம் பீரியட் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, நேச்சர் ஆஃப் ஒர்க்குன்னு எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. இங்கே டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அடிஷ்னல் ஸ்கில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேஷன்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஏதாவது ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ், இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா அது இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். டிக்ளரேஷன் படித்து பார்த்துருங்க. இங்கே பிளேஸு, டேட்டு ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஜூன் 8ஆம் தேதி ஈவினிங் 5:30 மணிக்குள்ளே போஸ்ட் மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. தி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை 600025 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணணும். இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் மெயில் மூலமாக விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதாவது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி சிக்னேச்சர் எல்லாமே போட்டு ஃபோட்டோ ஒட்டி அதை ஸ்கேன் பண்ணி அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்து அதையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதை இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் காப்பி பண்ணி ரைட் பண்ணியிருக்கணும். ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் அந்த என்வலப்பில் ஃபில் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா?
ஸோ இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். என்ன டிபார்ட்மெண்ட் வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் May 25 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க, அதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 விதமான பதவிகள் இருக்குது. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒர்க் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சிஇஜி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி. ஓகேங்களா. போஸ்ட் நேம் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு வேக்கன்சிஸும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸும் இருக்குது. ஓகேங்களா. சேலரியை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு 40,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 20,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் போஸ்ட்டுக்கு பிஇ அல்லது பிடெக்கு, எம்ஏ அல்லது எம்டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸோ அல்லது அதுக்கு ரிலேட்டடான டிசிப்ளினில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி டிசரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது CPU சர்வர் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், நெட்வொர்க்கிங், AI அல்லது ML கம்ப்யூட்டிங் என்வைரன்மெண்ட்ஸு, சிஸ்டம் மெயின்டெனன்ஸு, இது ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட நாலேஜ் அண்ட் கூடா, விர்ச்சுவலேஷன், க்ளவுட் பர்ஃபார்மன்ஸ், AI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே இதோட நாலேஜ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஜாப்க்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் CPU சர்வீசஸ் அண்ட் AI கம்ப்யூட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதெல்லாமே நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி யூசர் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி சிஸ்டம் செக்யூரிட்டி இதெல்லாமே மேனேஜ் பண்ணணும். அடுத்து இன்ஸ்டாலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா AI அல்லது ML சாஃப்ட்வேர், ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் என்வைரன்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கும் நீங்கள் பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் அண்ட் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். டெக்னிக்கல் சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டி, ரிசர்ச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கான டிஸ்கிரிப்ஷன். அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே மாதிரி உங்கள்கிட்ட குட் கம்யூனிகேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் MS ஆஃபீஸ் நாலேஜ், டாக்குமெண்டேஷன், ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ், இது ரிலேட்டடாக நாலேஜ் இருக்குது அப்படின்னா அதை வந்து டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஆஃபீஸ் சப்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். அதாவது ஆஃபீஸோட சப்போர்ட் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி ரெக்கார்ட்ஸ், ஃபைல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, அடுத்து மீட்டிங்ஸ்லாம் கோஆர்டினேட் பண்ணுறது, லேபரேட்டரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கோஆர்டினேட் பண்ணுறது, அதே மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்லாம் அசிஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் இருக்கும். ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அல்லது இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது, சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வைப்பாங்க. ஓகேங்களா. அந்த இன்டர்வியூக்கான டேட்டு, வென்யூ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இமெயில் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்திடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு போகிறப்ப நீங்கள் எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா. இது டெம்ப்ரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அந்த ஒர்க்கிங் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கு, அதாவது ரெனுவல் பண்ணி தரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அவங்க சொல்லியிருக்க மாதிரி கரெக்டாக நீங்கள் விண்ணப்பிச்சிடுங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.